பாத்திரம் சாமான்லாம் எடுத்து உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தோடு வச்சிங்கன்னாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா உட்டெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிறுதுள்ளி பெருவெள்ளம் சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரி சின்ன சின்னதாக சிந்தி 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 அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பாலாக போயிடும். இந்த மாதிரி கல்லுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சேஃப்டி. இப்போ ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க, நல்லா வெளிச்சம் வருது. வீடு கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே வந்து சுற்றி சுற்றி வீடுகள் வந்துருச்சு. அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெளிச்சம் வந்து எப்போவுமே இருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம இப்போ டெரஸ் வரும். சப்போஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸையும் வந்து நம்ம சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கம்பிலாம் கொடுத்துருக்குறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி, நம்ம சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான 2BHK வீடு பார்க்க போகிறோம். இதே எலிவேஷனில் நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அதே பில்டர் தான் இன்றைக்கி ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி எலிவேஷன், ஆனால் வீட்டோட பிளானிங் பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய எல்லா வீடுகளுமே பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி டிசைனில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி கான்டெம்பரரி லுக்னாவே இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு, ஸ்டைலு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் கான்டெம்பரரி ஒர்க்குன்னு சொல்லுவோம். இவங்க வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த விதமே கசப்புன்னு எதுவுமே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வீட்டையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீடு வந்து நமக்கு 30 அடி அகலம், 45 அடி நீளம், 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 1350 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதில் வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2BHK வீடு. வீட்டோட பிளான் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதுவும் இந்த லொக்கேஷன் நான் முதல்ல சொல்லிடுறேங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் இருக்குல்லங்க, துடிலூர்லேருந்து டுவர்ட்ஸ் இடிகரை போகும்போது இடிகரைக்கு முன்னாடி செங்காலைப்பாளையத்துக்கு அடுத்த ஸ்டாப் மணிகரம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. மணிகரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்டெம்பரரி லுக்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் பேட்டர்னு, அதில் வந்து ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, மேலே வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் வந்து இந்த பில்டரோட ஒரு ஐகானிக், எல்லா இடத்துலையும் வந்து இந்த பில்டர் வந்து இந்த ட்ரீ டிசைனில் இருக்கக்கூடிய அந்த மியூரல் ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கிரே, ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெட்டல் கேட்டுக்கு வந்து கிரே கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ்டியில் வந்து மெட்டல் கேட் இருக்குங்க. அப்படியே இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவுக்கு செக்குடு பேட்டர்னில் இருக்கக்கூடிய பார்க்கிங் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து ஒரு மாதிரி சாண்டில் கலர், இந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலரில் வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து சாண்டில் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எலிவேஷனில் ப்ரௌன் பார்த்தோம்ல, இங்கே வந்து அப்பாக்சி வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட சீலிங்க்கும் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கங்க. சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இதே பார்க்கிங் ஏரியாவில் இந்த இடத்துல வந்து போர் இருக்குது. வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸ் பாருங்கள். ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸில் கடைசியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான வாட்டர் சம் கொடுத்துருக்குறாங்க. அது போக வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்கங்க. மெயின் டோரும் கூட பார்த்தீங்கன்னா கசப்பே இல்லாமல் நீட்டான டிசைன் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த பில்டரோட ஸ்பெஷலுங்க. இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்காது. எல்லாமே கான்டெம்பரரி லுக்கில் சிம்பிளாக நீட்டாக தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ கான்டெம்பரரி லுக்லாமே சிம்பிளான லைன்ஸ் தான், அதை வந்து சூப்பராக இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் இருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஸ்பேஸ். லிவிங் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்தோம்லங்க, அதே மாதிரியான பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருந்துச்சு, இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்கொயரான லிவிங் ஏரியா, அதனால ஸ்கொயர் மாதிரி டிசைன் இருக்குது. நடுவில் வந்து ஒரு செயின் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஹேங்கிங் லைட் ஃபிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நம்ம ஃபேன் மாட்டிக்கலாம். ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸில் இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து சாண்டிலு, வாலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேம்பூ டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு வால் ஸ்டிக்கர். ஆக்சுவலாக உட்டன் லுக்கில் இருக்குது, ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு பேம்பூ டிசைன் மாதிரியே இருக்குது, அதனால் பேம்பூ டிசைன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. பூஜா கேபினெட்டோட டோர் பார்த்திங்கன்னா டபுள் டோர் டைப்பில் இருக்குது. உள்ளே வந்து லைட் இருக்குது. அந்த டிசைன் வழியாக லேசர் கட் டிசைன் வழியாக நமக்கு
லைட்டோட வெளிச்சம் தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்து கிரானைட் ஷெல்ஃப் இருக்குங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க, அங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த வெளிச்சம் எப்போவுமே இருக்கும். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைடு கேப் இருக்குது, அந்த சைடு கேப் இருக்குது அப்படின்னா இப்போ ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க, நல்லா வெளிச்சம் வருது. வீடு கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே வந்து சுற்றி சுற்றி வீடுக வந்துருச்சு. அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெளிச்சம் வந்து எப்போவுமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி நெட். இங்கே வந்து டிவி நெட் இருக்குது லிவிங் ஏரியாவில். டிவி நெட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அழகான வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. சிவில் ஒர்க்கில் வந்து அந்த பார்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்கில் டிசைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வீட்டோட பெட்ரூம் காமிச்சிருங்க. அந்த சைடு வந்து டைனிங் கம் கிச்சன் இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 17ங்க. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேட்டர்ன் ஃபில் ஆகலை, ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாலோட கொண்டு போய் ஒட்ட வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங்கோட பேட்டர்ன்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து ஜன்னல் இருக்குது வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ க்ரீன் மாதிரியான தீமில் வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்கங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த சைடு வாலில் நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வார்ட்ரோப் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கடப்பா கல்லில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. டோர் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு வார்ட்ரோப்பாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லைஃப் வந்து நமக்கு ரொம்ப நாள் நிற்குங்க. இதே நம்ம ஃபுல்லாக வுட் ஒர்க்லேயே நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறையா திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். இல்லை தண்ணி கிண்ணி சிந்திருச்சு அப்படின்னா அந்த வுட்லாம் பார்த்தீங்கன்னா உப்பி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கல்லில் தான் ரெடி பண்ணியிருக்காங்கும் போது நம்ம எவ்வளோ வேணால் பொருளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டோர் மட்டும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டா போதும். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க. பார்க்குறக்கு உட்டன் லுக்கில் இருக்குல்ல. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 7.5ங்க. அந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்தோம்ல வால் ஸ்டிக்கரு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டெயில் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டெயில்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைனில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க்கு. இந்த சைடெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்னில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சானிட்டரி வேர்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க, பேர்வேர் ஃபிட்டிங்ஸ் மாட்டியிருக்கிறாங்க. அது போக வந்து நமக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நான் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் காமிக்கிறேன், செகண்ட் பெட்ரூம் காமிக்கிறேன். டைனிங் கம் கிச்சன் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இருக்குது. அந்த டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல 90s வீடுகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கிச்சனுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங்கில் கார்னர்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்குறாங்களா, அந்த பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்க. ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன். அப்படியே உள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடில் வந்து டைனிங், ரைட் சைடில் வந்து கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. முதல்ல கிச்சன் சைடில் பார்த்துடலாம். கிச்சன் சைடில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கிச்சன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் கவுண்டர் டாப் இருக்குது. எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் டாப் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து அந்த போருக்கு ஒரு டேப்பும் அது போக வந்து குட் வாட்டருக்கு ஒரு டேப்பும் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் லெவல் வரைக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, கிளாஸின டெயில் ஒர்க். ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸில் நமக்கு நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. கிளாஸியான ஃபினிஷிங்கில் மைக்கா ஷீட் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கக்கூடிய உட்டன் ஸ்டோரேஜஸ்ஸுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்ரூமில் பார்த்தோம்ல அதே மாதிரி வார்ட்ரோப் செட்டப். பெட்ரூமில் கூட பார்த்தீங்கன்னா அது கூட கல் வச்சு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் கிச்சனில் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம அம்மாக்கள் அக்காக்கள்லாம் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு பாத்திர பண்டங்கள்லாம் எடுத்து பண்டங்கள் இல்லை பாத்திரம் சாமான்லாம் எடுத்து உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தோடு வச்சிங்கன்னாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா உட்டெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நம்ம ஒரு ட்ராப்பாக அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது சிறுதுள்ளி பெருவெள்ளம் சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரி சின்ன சின்னதாக சிந்தி அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பாலாக போயிடும். இந்த மாதிரி கல்லுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சேஃப்டி. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி கல் கொடுக்கறதுக்கு இது வந்து முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. டைனிங் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. அந்த ஹேண்ட் வாஷ் பேஷன் கிட்ட வந்து நமக்கு டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து காட்டுங்களா,
நம்ம இப்போ கை கழுவுறோம்னு வச்சுக்கோங்களேன், கை கழுவணும்னா தண்ணியெல்லாம் தெறிக்கும் இல்லைங்க, தண்ணி தெறிச்சா செவுத்தில் படும். நம்ம சாப்பிட்டு தான் அந்த கை கழுவோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு கரையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் படும். இப்போ வந்து நமக்கு படாதில்ல, இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் கல்லில் தான் படும், டைல்ஸில் தான் படும், அப்படியே போட்டு உடச்சிடலாம். அது போக பார்த்திங்கன்னா டைனிங் சைடில் ஒரு லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பெட்ரூம், வீட்டோட செகண்ட் பெட்ரூம். அந்த பெட்ரூமோட டோர் காட்டினான்னு தெரியல, அதனால் இந்த பெட்ரூமோட டோர் காட்டிடுறாங்க. இதே மாதிரி தான் அந்த பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா டோர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம்னு சொல்லலாம். வீட்டில் வந்து அம்மா அப்பா அந்த பெட்ரூம் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமை கொடுத்துடலாம். இந்த பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 10ங்க. இந்த பெட்ரூமோட இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாக வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க, ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல். ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே வார்ட்ரூம் இருக்குது, அங்கே வந்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 4க்கு 7.5. இந்த பெட்ரூமோட அந்த வால் ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட ஒன் சைடு வாலுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைல் ஒர்க் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க, மாட்டி கொடுத்துருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிராண்டடான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் மாட்டி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வரும்போது மாட்டியிருந்தாலும் மாட்டியிருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த லெஃப்ட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்குங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அந்த கடைசியில் வந்து நமக்கு யூபிஎஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக அவுட்டர் பாத்ரூம், டாய்லெட்டும் பாத்ரூமில் அவுட்டர் பாத்ரூம். இதோட அளவு வந்து 4க்கு 1 2 3 4 5 6 4 காருங்க. ஃப்ளோரிக்கும் பாலுக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நிறைய பேர் கேட்பீங்க, அவுட்டரில் பாத்ரூம் வேணும்ப்பா, நான் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போவேன். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான வீடு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஆனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வழக்கம் போல் அவுட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சரில் நம்ம மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த பில்டர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமும் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் அங்கே பார்க்க முடியும், பின்னாடி கம்பிலாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம், நம்ம மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். அப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டலில் கொடுக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி கம்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அந்த கம்பியில் வந்து நம்ம லூப் பண்ணி 3 ஃபீட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணணுங்க, இன்டர்லிக் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கம்பி கொடுத்துட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரில் நம்ம இதே மாதிரி சிவில் ஒர்க்லேயே வந்து இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம இப்போ டெரஸ் வரும். சப்போஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் வந்து நம்ம சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கம்பிலாம் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்ததும் நமக்கு ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் கொடுத்துருக்குறாங்க, போர் வாட்டருக்கான ஒரு டேங்க் கொடுத்துருக்குறாங்க. காலம்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், பெருசாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா படாவாக இருக்குது. எல்லா காலம்ஸும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, கோயம்புத்தூரில் இந்த வீடு வந்து துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய அந்த ரோட்டில், இடிகரைக்கு முன்னாடி செங்காலிப்பாளையத்துக்கு அடுத்ததான் மணிகரம்பாளையங்கிற ஏரியாவில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஒரு 2 வருஷமாக இந்த ஏரியா நமக்கு தெரியும். படிச்சுப்பட்ட லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக டெவலப் ஆகிடுச்சு. நீங்கள் சுற்றியும் பார்க்க முடியும். நிறைய வீடு இருக்குங்க இந்த லொக்கேஷனில். ஆக்சுவலாக பின்னாடி காமிச்சிட்ருக்கீங்களா, இந்த சைடு காட்டுங்க. அந்த சைடு இன்னும் அடுத்த ஒரு லேஅவுட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அந்த சைடு என்னடா வீடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் தெரியும், தள்ளிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு லேஅவுட் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த சைடும் வீடு வந்துடும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு லேண்டு 3.25 சென்ட் லேண்டு, சரி 3.1 சென்ட் லேண்ட் ஏரியா, 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவோட இன்டெக்ஸோடலாம் சேர்த்து 63 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையோ நம்ம வீடியோலையோ பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஏதாச்சும் வந்து விசிட் பண்ணி பார்க்க போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே இனி அழகான நிறைய வீடுகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.